வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரீகேப் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸாக டென்சஸ் ரீகேப் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரீகேப் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது என்கிட்ட வந்து 100 ரூபாய் கம்மியாக இருக்குது, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் ஷார்ட் ஆஃப் ₹100 அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஷார்ட் ஆஃப் ₹100 அப்படின்னா என்கிட்ட 100 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஐ எம் ஷார்ட் ஆஃப் ₹20 அப்படின்னா என்கிட்ட 20 ரூபாய் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்ணில் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம டென்ஸை பேஸ் பண்ண அந்த கொஸ்டின் தான் அது. அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் வீடியோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று. இன்னுமே பார்த்திங்கன்னா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் வந்து எப்படி மேம் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட்லேயும் சரி நிறைய மெயில் பண்ணுறீங்க. அது ரிலேட்டடாக நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க. என்னுடைய நம்பருக்கும் வந்துட்டு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ சிம்பிள். நம்ம வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் செகண்ட் ஆப்ஷனில் பை கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் அப்படின்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்பர் 2 செகண்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா பை கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் அப்படின்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் அது கேட்கும். உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ், மெயில் ஐடி கேட்கும். அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இபுக் வேணும் அப்படின்னா நீங்கள் இபுக் மட்டும் நீங்கள் பை பண்ணிக்கலாம், உங்கள் மெயில் ஐடியை கிளியராக கொடுத்து. உங்களுக்கு பேப்பர் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் பேப்பர் புக்கை மட்டும் பை பண்ணிக்கலாம், உங்கள் அட்ரஸை கிளியராக கொடுத்துருங்க வித் பின்கோடோட. நாங்கள் உங்களுக்கு புக்கை வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். ரீசெண்டாக ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு பேப்பர் புக்கும் வேணும் இபுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கேட்ஜெட்ஸில் எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரி பண்ணிக்கிறதுக்கு இபுக் கன்வீனியண்ட்டாக இருக்கும், பேப்பர் புக்கும் ஹார்ட் காப்பி கையில் இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ 3 ஆப்ஷனுமே அங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ரேட்டும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய டெஃபினேஷன் என்ன? ஜஸ்ட் நோ த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ தான் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஜஸ்ட் நவ் ஷி ஹஸ் அரைவ்ட் ஃப்ரம் த ஏர்போர்ட். இப்போ தான் அவள் ஏர்போர்ட்லேருந்து வந்தா. தே ஹாவ் கம். இப்போ தான் அவங்க ஜஸ்ட் நவ் தே ஹாவ் கம். இப்போ தான் அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹாவ், ஹேஸ், ஹேட். ஹாவ், ஹேஸோடைய யூசேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்துட்டு அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ஹாவை கூட பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து மேஜிக்கல் வேர்டு இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஹாவோடைய யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பேஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், ஐ ஹவ் லிவ்டு ஹியர் சின்ஸ் 2015. என்ன அர்த்தம்? 2015 நான் இங்கே வசித்து வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். 2015 ஆனால் இப்போவும் அவங்க இங்கே தான் இருக்காங்க. அதுதான். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஷி ஹாஸ் ஒர்க்ட் இன் தி ஸ்கூல் ஃபார் 12 years. 12 வருஷமாக அவங்க வந்து இந்த ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். 12 வருடமாக. இப்போ சின்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த வருஷத்துலேருந்து சொல்கிறது, 2015 அப்படின்னு. ஃபார் 12 years அப்படின்னா 12 வருஷமாக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து பாருங்கள், நான் வந்து திங்கட்கிழமையிலேருந்து அவரை பார்க்கலை. நம்ம எப்படி சொல்வோம்? ஐ ஹாவிண்ட் சீன் ஹிம் சின்ஸ் மண்டே. ஐ ஹாவிண்ட் சீன் ஹிம் சின்ஸ் மண்டே. நான் அவரை திங்கட்கிழமையிலிருந்து பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹாவ், ஹேஸ், ஹேட் எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து V3 வேர்பாக தான் இருக்கணும். இதுதான் வந்து ரூல் இல்லையா. அடுத்து பாருங்கள், இதில் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம டயத்தை மென்ஷன் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம டயத்தை மென்ஷன் பண்ண மாட்டோம். we can't mention time in present perfect tense. பண்ணவும் நம்மளால முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ saw him last week அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அவரை போன வாரம் பார்த்தேன் அப்படின்னு. ஐ ஹவ் seen him last week அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. இந்த லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், எஸ்டர்டே இதெல்லாம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான கீவேர்ட். நாம் இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஐ ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாம். நான் நேற்று வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். ஐ ஹாவ் ரிட்டர்ன் அ லெட்டர் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஐ ஹாவ் ரிட்டர்ன் அ லெட்டர் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லலாமா? அது எரர். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரு 2-3 சென்டென்சஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே பார்த்துருவோம். ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா, அவள் வந்திருக்கிறா, அவர் வந்திருக்கிறாரு, அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? ஷி ஹாஸ் கம். அவள் வந்திருக்கிறாள். ஷி ஹாஸ் கம்.
அவர் வந்திருக்கிறார், அவன் வந்திருக்கிறான். he has come. அவர்கள் வந்திருக்கிறார்கள், they have come. ஓகேவா? அந்த சப்ஜெக்ட் மாறுறதுனால வேர்பு மாறுது, அவ்வளோதான். ஃபார்மட் வந்துட்டு சேம் தான். அடுத்து பாருங்கள், the shop has closed. கடை மூடி இருக்கிறது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி சிம்பிள் சென்டென்சஸாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 சென்டென்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு 3 சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பேராகிராஃப் மாதிரி. நம்ம டிப்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லின்னு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தெரியுமா? 2-3 சென்டென்ஸை சேர்த்து வந்து ஒன்றா சொல்லி பார்க்குறது. இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு டைரியிலையோ நோட்லேயோ எதுலையாவது எழுதி வச்சுட்டு அந்த சென்டென்ஸ்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இப்போதைக்கு ஒவ்வொரு டென்ஸை பற்றியும் கிளியர் ஐடியா இருக்குது இல்லையா? அதுக்கப்புறமா 2-3 சென்டென்ஸாக சேர்த்து நம்ம எப்படி சொல்கிறது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் சொல்லும் போது தப்பு வந்தால் பரவாயில்ல, வாய்ஸ் ரெக்கார்டரில் பேசி பாருங்கள். உங்களுக்கு டென்சஸில் நல்லா கிளியராக இருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அகெயின் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். நீங்கள் திரும்ப சொல்லி பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் தப்பு இல்லாமல் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லி பார்க்கணும். நிறைய நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டரில் அந்த பேராகிராஃப் மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ நல்ல ஒரு இம்பேக்ட் தெரியும். இப்போ நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். உங்களுடைய டொமைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் அதிகமாக பேசுவீங்களோ அதே மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் டைரியில் எழுதிட்டு அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட் மாதிரி எழுதி கூட நீங்கள் வீட்டில் நிறைய இடங்களில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதை பார்த்து அகெயின் பேசணும். பேசின சென்டென்ஸையே 50 முறை 60 முறை பேசணும். அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்துட்டு ஒரு 5 பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹாவ் யூ ரிட்டன் அ லெட்டர்? நீ ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாயா? நீ லெட்டர் எழுதியிருக்கிறியாப்பா அப்படி கேட்போம் இல்லையா? அதுதான். ஹேஸ் ஷி பாட் இட்? அவள் அதை வாங்கியிருக்கிறாளா? நெக்ஸ்ட் ஒன், ஹேஸ் ஹி கம்? அவன் வந்திருக்கிறானா? நெக்ஸ்ட், ஹாவ் யூ ரெட் டுடேஸ் நியூஸ் பேப்பர்? இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சிங்களா? ஹாவ் யூ ரெட் டுடேஸ் நியூஸ் பேப்பர்? ஹாவ் வரும்போது இந்த ரீட் அப்படிங்கிற ஒரு வேர்பை நம்ம வந்து ரெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். பாஸ்ட் வேர்ப்லேயும் பாஸ்ட் ஃபார்ம்லேயும் தென் P3 ஃபார்ம்லேயும் நம்ம அதை வந்து ரெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ரீட் ரெட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க்? நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? அது ரொம்ப அதிகமாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கேட்குறது. தென் ஹேஸ் 18B கான்? 18B போயிடுச்சா? ஒரு பஸ்ஸு சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸு போயிடுச்சா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், W1H கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துடலாம். வாட் ஹேஸ் ஷி பாட்? அவள் என்ன வாங்கி இருக்கிறாள்? வாட் ஹாவ் யூ டன்? நீ என்ன செய்திருக்கிறாய்? வேர் ஹேஸ் ஷி கான்? அவள் எங்கே சென்றிருக்கிறாள்? ஹவு மச் ஹாவ் யூ பெய்ட் ஃபார் திஸ் ஜாப்? இந்த வேலைக்கு நீ எவ்வளவு பணம் செலுத்தி இருக்கிறாய்? ஹவு மச் மணி ஹாவ் யூ ஸ்பெண்ட் ஸோ ஃபார்? ஸோ ஃபார் அப்படின்னா இதுவரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் மணி ஹாவ் யூ ஸ்பெண்ட் ஸோ ஃபார்? இதுவரைக்கும் நீ எவ்வளவு பணம் செலுத்தி இருக்கிறாய்? வேர் ஹேஸ் யுவர் மதர் கான்? உன்னுடைய அம்மா எங்கே போயிருக்கிறாங்க? தட்ஸ் இட், அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், டென்ஸை பேஸ் பண்ணி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நைட்டு நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன், எப்படி சொல்லுவோம்? இன்று இரவு நான் உனக்கு ஃபோன் செய்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? காமெண்ட்டில் சொல்லுங்கள். I hope this video is very useful to you. Share and subscribe our video. Tenses உடைய recap அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸ். இப்போ எப்படி நம்ம டென்சஸ் உடைய பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்வேனோ அதே மாதிரியே தான் அந்த டென்சஸ் உடைய ரீகேப்பும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இதை வேணால் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கூட ஃபார்ம் பண்ணிடுறேன். டென்சஸ் ரீகேப்னு ஒரு பிளேலிஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடுறேன். யாரெல்லாம் அந்த டென்சஸ் அந்த 22 வீடியோஸும் பார்த்து முடிச்சிட்டிங்களோ அதுக்கப்புறமா ஒரு ரீகேப் மாதிரி ரிவிஷன் மாதிரி அகெயின் நீங்கள் இந்த டென்சஸ் ரீகேப் பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். We'll see you on Monday.